டாக்டர், இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியெல்லாம் இன்னைக்கு உங்களுடைய தலைமையில் வெளியிட்டிருக்கிறாங்க. அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த இரண்டாம் கட்ட வாக்குறுதிகளை பார்த்து மக்கள் உண்மையாலுமே வரவேற்பு கொடுக்குறாங்களா? எந்த அளவுக்கு அந்த வரவேற்பு இருக்கு? நிச்சயமாக சார், நீங்க வாக்குறுதின்னு வந்துட்டா அதிமுக வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவாங்க அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும், நம்புவாங்க. திமுக கொடுத்தா பொய் வாக்குறுதினு ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு இரண்டாம் கட்டமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் இன்னைக்கு கொடுத்திருக்க 3 அறிவிப்பும் பாத்தீங்கன்னா, மாணவருக்கான கல்வி கடன் ரத்து, ஓஏபி 2000 ரூபாய், ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர். இது எல்லா தரப்பு மக்களையும் பாத்தீங்கன்னா, இப்ப பெண்கள், மாணவர்கள், முதியோர்கள் 3 பிரிவினரே இன்னைக்கு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறது. ஏன்னா இதே ஒரு 15 நாளைக்கு முன்னாடி முதல் கட்டமாக ஒரு 5 வாக்குறுதிகள் கொடுத்தாரு. ஜல்லிக்கட்டு போகும்பொழுது தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு. அதிமுக 7-8 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் வேலையை ஆரம்பிச்சாச்சு. புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய அதே வழியில் செயல்படக்கூடிய மாதிரி அதே ஸ்பீடு எடப்பாடியார் எழுச்சி பயணத்தை தொடங்கி தமிழ்நாடை மீட்டெடுப்போம் என்ற வகையில நெருக்கி 180 தொகுதிக்கு மேல அவர் பிரச்சாரம் சென்று விட்டார். அங்க எல்லா இடத்துலயும் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார். இந்த திமுக எந்தெந்த விஷயங்களை அதிமுக நல்ல திட்டங்களை முடக்கி வச்சிருக்கதோ அதை மீண்டும் கொண்டு வருவோம்னு அன்னைக்கே மக்களுக்கான ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார். திமுக 525 பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு ஒரு 10-20% நிறைவேற்றிருப்பார்கள் என்றால் அதுவே சந்தேகம்தான். இதுவே அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர், துணை முதல் வரைக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆளுக்கு ஒரு பெர்சன்டேஜ் சொல்றாங்க. மக்கள் ஒரு கொதிப்பான நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா திமுக முழுவதும் ஏமாற்றுகிறார்கள். இவங்க சொன்னாங்களே, கூட்டுறவு கடனை நாங்க ரத்து பண்ணோம், 5 பவுன் வரைக்கும் நகையை திருப்பி தருவோம்னாங்க. அதை நம்பி எத்தனை பேர் போய் பேங்க்ல அடமானம் வச்சாங்க. மாணவரோட கல்வி கடன் ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம்னாங்க. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க. என்னென்ன வாய்க்கு வந்துச்சு எல்லாத்தையும் அள்ளி விட்டாங்க. எதையும் செய்யாம திரும்பவும் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில ஒரு குழு அமைச்சு திருப்பி அவங்க எப்படிலாம் ஏமாத்தலாம்னு அவங்க இது பண்றாங்க. ஆனா தேர்தல் வேலையை பாத்தீங்கன்னா, விருப்ப மனு வாங்குறதுல இருந்து அடுத்த நேர்காணல் முடிச்சு இப்ப கூட்டணி எல்லாம் இப்ப நெருக்கி ஒரு பலமான கூட்டணி. இப்ப தமிழ்நாட்டுல மக்களோட டீ கடை பெஞ்சு தான் ஒரு இது என்ன தீர்ப்பு தரும். அப்படி டீ கடை பெஞ்சில் இன்னைக்கு அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், மிக ஒரு பலமான கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இன்னைக்கு வந்துருச்சு. திமுக பாருங்க, 10 ஒரு கட்சியை கூட்டணியில வச்சிருக்கோம்னு சொன்னாலும் இன்னும் அவங்க ஒரு குழு போட்டு இன்னும் இதை ஆரம்பிக்கல. ஷாக்கு, ஸ்டன் ஆயிட்டாங்க. ஏன்னா பின்தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த தோல்வி தெரியுது. உளவுத்துறை ரிப்போர்ட் தருது 45 சீட்டுக்கு மேல ஜெயிக்க மாட்டீங்க திமுக அப்படின்னு. அதனால உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, பதற்றம் இருக்காங்க. இங்கே பாத்தீங்கன்னா ஸ்டெடியா அப்படி ஒரு ரைப்பல் வர புல்லட் மாதிரி பொதுச் செயலாளர் டக்கு டக்கு டக்குன்னு பேட்டிகள் தர்றாரு, மக்களுக்கான அறிவிப்பு தர்றாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கிறாரு, அடுத்த நாள் டெல்லி, சென்னை பெரிய ஒரு கூட்டம், மோடிஜி வர்றாரு, ஸ்டேஜ்ல எல்லாரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் நிக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி, ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறி, ஒரு பிரகாசம் தெரியுது. இதுதான் சார் தொடக்கம் தானே முக்கியம். நம்ம ஒரு பரீட்சைக்கு போன உடனே எடுத்த உடனே டக்கு டக்குன்னு எழுதினா தானே அந்த பரீட்சை வெற்றி பெறும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வெற்றியை நோக்கி இன்னைக்கு அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால அதிமுக சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம். அதுதான் புரியுது. ஆனா இப்ப என்னன்னா, அதிமுக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுறீங்க, வாக்குறுதிகளை கொடுக்கறீங்க தான். ஆனா இதையெல்லாம் அதிமுக எப்படி நிறைவேற்றும்? அவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு திமுகவில் உடனடியாக எதிர்வினை எல்லாம் வருது. உண்மையாலுமே இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் தான் அப்படிங்கிறத மக்கள் கிட்ட எப்படி புரிய வைப்பீங்க? திமுக அவங்க எந்த அடிப்படையில 525 வாக்குறுதியை கொடுத்தாங்க, இப்ப எந்த அடிப்படையில அவங்க ஒரு குழு அமைச்சு இப்ப வாக்குறுதி மக்கள்கிட்ட கோரிக்கையை பெறாங்க, செய்ய முடியும் தானே? இல்ல முடியாது, ஏமாத்த போறோம் தெரிஞ்சே பண்றாங்களா? ஏன்னா 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. ஆனா ஆவணத்தை பாத்தீங்கன்னா 1,66,000 கோடிக்கு தான் திட்டங்களுக்கான ப்ரூஃப் இருக்கு. மற்றபடி இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த 4.25 வருஷத்துல 4 லட்சம் கோடிக்கு மேல இவங்க இப்ப ஊழல் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு கடனை 9 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க. நம்ம எல்லாரும் தலையிலயும் 4,60,000 ரூபாய் இப்ப கடன் இருக்கு. ஆனா அதிமுக பாத்தீங்கன்னா ப்ரூஃப் இருக்கு. ஐயா எடப்பாடியார்
புரட்சி தலைவி இப்ப மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு 3 மாதம் சிறப்பாக ஆட்சி பண்ணார். கொரோனா காலகட்டம் 2 வருஷம் லாக்டவுன்ல இருந்தது. எந்த வரி உயர்வும் கிடையாது. அன்னைக்கு அரசு அலுவலருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பட்ஜெட் கரெக்டா போய்கிட்டு இருந்தது. இது கம்பல்சரி ப்ராப்ளம் என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க. கொரோனால பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு மருத்துவர்கள், அந்த பாராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ்க்கான இதுகளை கொடுத்தாங்க, அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சாங்க. அப்ப இதெல்லாம் செய்ய முடியும். ஓகே, வரி நிதி வருமானம் எதுவுமே இல்லாத போதே நாங்க எங்களை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்க. நான் அப்படி எடுத்துக்கவா? ப்ரூவ் பண்ணிருக்கோம். புரியுது. அதனால நிச்சயமாக அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. புரியுது. மத்திய அரசை கேட்கக்கூடிய வழியில கேட்டா நிச்சயம் மத்திய அரசு கொடுக்கும். ஓகே. ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுதே இவர் வைத்த கோரிக்கையை தான், எடப்பாடியார் வைத்த கோரிக்கையை வச்சுட்டு நம்ம அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்காக ஒரு 2000 கோடியை ரிலீஸ் பண்ணது மத்திய அரசு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஓகே, நாங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்கோம், அதனால மக்கள் எங்களை நம்புறாங்கன்னு சொல்றீங்க. எனக்கு புரியுது. நான் திரும்ப வரேன். டாக்டர் சரவணன், இப்ப என்னன்னா திமுக நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், மக்கள் நம்புறாங்க அப்படின்னு சொன்னதையே திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த விஷயங்கள்ல உண்மையாயிருன்னு திமுக நம்புதோ? ஒருவேளை நிச்சயமா திமுக இது மாதிரி பொய்யான விஷயங்களை திரும்ப சொன்னா அது உண்மையாயிரும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டோட செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான். அதைத்தான் அண்ணன் சொல்லும் போது அது வேற வகையில சொன்னார். ஸ்டாலின் அவருடைய வார்த்தைகள்ல சொன்னாரு, மேடம் ஒரு பெண்ணா இருக்காங்க, இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு நியாயமா யோசிச்சு பார்த்து பேசு. கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய வகையில தான் டிராப் அவுட்ஸ குறைக்கிறதுக்காக தான் திட்டங்கள், சைக்கிள் கொடுத்த திட்டங்கள், பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்த திட்டங்கள். அதிமுக ஆட்சியில 52 லட்சம் பேர் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கு. மேடம் நீங்க 10 லட்சத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எலெக்ஷன் வரும்போது கொடுக்கறத சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 50,000 கூட படித்த பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தோட சேர்த்து தர்றதுன்றது கல்வியை ஊக்கப்படுத்துறதுக்காக. அதிமுக ஆட்சியில 52% உயர்கல்வியில பெண்களோட சேர்க்கை. திமுக அப்படி இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. மகளிருக்காக புரட்சி தலைவி அம்மா எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம அரசியலுக்காக பேசுறதை தாண்டி இப்ப நீங்க 2019-16 போறீங்க. இன்னைக்கு அன்னைக்கு செய்யல நாங்க, அதான மக்கள் மாத்தி ஓட்டு போட்டு உங்களை வர வச்சாங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை செஞ்சீங்களா, நிறைவேற்றுறீங்களா? செய்யலையே. அந்த மாதிரி கொஞ்சம் நியாயமானவங்க யோசிங்க. நீங்க பேராசிரியை காலேஜ்ல போக போறீங்க, மாணவிகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க. நீங்க எங்கேயாச்சும் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பெண்கள் போக முடியுதா? எங்கேயாச்சும் போக முடியுதா? யோசிச்சு பாருங்களே. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அங்க இருக்க கடைசி பார்த்தா திமுக நிர்வாகி இருக்கிறாரு. யார் அந்த சாருன்றது பாதியில விட்டு போச்சு, கண்டுபிடிச்சா அது பெரும் ரகலை ஆயிரும். அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்குள்ள நாடு எவ்வளவு மோசம். திமுக ஆட்சினா போதை கலாச்சாரம். +1 படிக்கிற மாணவன் கஞ்சாவோட கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க பசங்களை யோசிங்க, பக்கத்து வீட்டு பசங்களை யோசிங்க. அதனால நம்ம பிளைண்டா ஒரு கட்சியை சார்ந்து நம்ம பெருசா பேசிக்கிறாங்க. இன்னைக்கு நடைமுறையில ஒரு மாற்றம் தேவை. இல்ல சரவணன் சார், இதே கேள்விதான் எனக்கு. இந்த சந்தேகத்தை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிருங்களேன். இப்ப என்னன்னா, இந்த நீங்க சொல்ற இந்த சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, இந்த கஞ்சா போதை, பெண்களுடைய பாதுகாப்பு, இதையெல்லாம் திமுக உறுதி செய்யாததால தான், இதுல பிரச்சனைகள் இருக்கிறதால தான் அவங்க சொல்ற எதையுமே மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்களா? அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்களா? நிச்சயமா ரொம்ப அடிப்படை சமூக பாதுகாப்பு. ஓகே, பெண்கள் தான் ஆணிவேர். சும்மா பேச்சுக்கு பேச்சு மைக்ல மட்டும் தமிழ் பெண்கள் உரிமை மட்டும் பேசிட்டு யதார்த்தத்துல காவலுக்கு இருக்க வேண்டிய பெண் காவலர்களுக்கே பிரச்சனை கொடுக்கறது திமுக காரங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இது படித்த பெண்கள், படிக்காத கிராமப்புற பெண்கள் மேம்பாட்டுக்கு அம்மா யோசிச்சாங்கல்ல. கறவை மாடுகள் கொடுத்தாங்க, 6 லட்சம் மாடுகள் கொடுத்தாங்க, வெள்ளாடுகள் கொடுத்தாங்க, கோழி கொடுத்தாங்க. அப்ப பொருளாதாரத்தை உயர்த்துறாங்க. ஏன்னா இவங்க திமுக 1000 ரூபாய் கொடுக்குறவங்க ஒரு 50% பேர் கொடுத்துட்டு அதை அவங்க வீட்டுக்கார மூலம் சாயங்காலம் டாஸ்மாக்ல இவங்க வாங்கிடுறாங்க. 50,000 கோடி நிர்ணயம் பண்ணி ஆட்சி பண்றது இது. 500 கடையை மூணு சாதனையா சொல்றாங்க. அதிமுக 1600 கடைகளை மூடி இருக்கிறது. இவங்க என்ன பண்ணாங்க, 500 மூடிட்டு மணமைகள் மன்றம் அது இதுன்னு தனியா இருக்கு. 2919 கடைகளை கொடுத்திருக்குது திமுக. இதுதான் திமுக. அதனால திமுக தீய சக்தி அப்படின்றது இந்த விஷயத்துல உண்மைதான். இது வேற 100 அரசியல் தலைவரோட சொல்லியிருக்கலாம். தீய சக்தி திமுக. இந்த 26 தேர்தலில் அவங்க வீட்டுக்கு போகணும். தமிழ்நாட்டு அரசியல் அப்படித்தான் இருந்து. 5 முறை ஆட்சி பண்ணா 10 வருஷம் லாங் லீவ் கொடுப்பாங்க. இந்த முறையும் கொடுக்கணும். உங்க மாதிரி தாய்மார்களும் படித்தவர்களும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க. நன்றி சார்.